இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர்கிட்ட நிறைய அவுட்ஃபிட்ஸ் இருக்கும். பட் அது எப்படி மேட்ச் பண்றது, என்ன லொகேஷனுக்கு என்ன ட்ரெஸ் போடுறது, என்னென்ன கலர்ல மேட்ச் பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு தெரியாம இருக்கும். என்னென்ன லொகேஷனுக்கு என்னென்ன அவுட்ஃபிட் போடணும், என்னென்ன கலர் மேட்ச் பண்ணி போடணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, ஃபுட்வேர். நம்ம என்னதான் அழகா ட்ரெஸ் மேட்ச் பண்ணி போட்டாலுமே ஃபுட்வேர் இல்லதான் அது இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கும். நான் அழகா ஷர்ட் போட்டிருக்கேன், பேண்ட் போட்டிருக்கேன், அதனால ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டா அழகா இல்லைன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒழுங்கா ஷூ போட்டிருக்க. நம்ம கிட்ட ஒரு முக்கியமா ஒரு 3 ஷூ இருந்தாவே போதும். ஃபார்மல் ஷூ, பூட்ஸ், ஸ்னீக்கர்ஸ். ஃபார்மல் ஷூஸ் இது நீங்க எல்லா ஒகேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே டவுட் இருக்கும், என்ன கலர் ஷூ ப்ரோ நான் வாங்குதுன்னு சொல்லிட்டு. முக்கியமான கலர்ஸ் வந்து பிளாக் அண்ட் ப்ரௌன் வாங்கிக்கோங்க, அது எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே செட் ஆகும். அண்ட் அடிஷனலா ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் வாங்கிக்கோங்க, அது உங்க அவுட்ஃபிட் ஒரு ஸ்பைஸை பார்க்கும். ஒயிட் ஸ்னீக்கர்ஸும் நீங்க எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே யூஸ் பண்ணலாம். நம்பர் 2, நியூட்ரல் கலர். நியூட்ரல் கலர்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பிளாக், ஒயிட், கிரே, நேவி ப்ளூ, அந்த மாதிரி கலர்ஸ். நீங்க எவ்வளவு கிரௌட்ல இருந்தாலுமே நீங்க செட்டிலா கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணணும்னா இந்த நியூட்ரல் கலர்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணுங்க. சீசனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி, இப்ப சம்மர்னா லைட் வெயிட்டான டி-ஷர்ட் அண்ட் பேண்ட் போடுங்க, நிறைய லேயரிங் பண்ணாதீங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வின்டர், நிறைய லேயரிங் பண்ணுங்க. லைக் உள்ள டி-ஷர்ட் மேல கோட், ஜீன் பேண்ட், அந்த மாதிரி. இப்போ சம்மருக்கு வந்து நீங்க மேல கோட் எல்லாம் போட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்காது. சோ என்ன சீசனுக்கு என்ன ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டு பார்த்து கரெக்டா அந்த மாதிரி போடுங்க. சம்மருக்கு நிறைய லேயரிங் பண்ணி போடாதீங்க, விண்டருக்கு லேயரிங் பண்ணி போடுங்க. நம்பர் 4, மோனோக்ரோமேட்டிக் கலர். மோனோக்ரோமேட்டிக் கலர் அப்படின்னா ஒரு கலர்ல இருந்து ஃபேட் வெர்ஷன் தான் மோனோக்ரோமேட்டிக் கலர் சொல்லுவாங்க. உங்களுக்கு ரொம்ப செட்டில் அவுட்ஃபிட் போடணும் பிடிக்கும்னா ரொம்ப லைட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. நீங்க கிரௌட்லயும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா தனியா தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிளாக் பேண்ட் வித் ஹைலைட்டட் கலர்ஸ் போடுங்க. லைக் ஆரஞ்சு, பிங்க், ரெட், அந்த மாதிரி கலர்ஸ். இல்லைன்னா நீங்க சேம் கலர்ஸ் ட்ரை பண்ணலாம், லைக் ப்ளூ ஜீன், ப்ளூ ஷர்ட், அந்த மாதிரி. நம்பர் 5, ஆக்சசரிஸ். நீங்க என்ன அவுட்ஃபிட் போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்சசரிஸ் போடுங்க. சம்மந்தமே இல்லாம பேண்ட் போடுறது, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் எல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி பேண்ட் எல்லாம் போடுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஃபார்மல் ட்ரெஸ் போறீங்கன்னா அது ஏற்ற மாதிரி வாட்ச், ஷூஸ் எல்லாம் போடுங்க. சம்மந்தமே இல்லாம ஏதோ ஆக்சசரிஸ் நிறைய மாத்திக்காதீங்க. செட்டிலா ஒரு ஆக்சசரிஸ் மாட்டினாலும் கரெக்டா மாட்டுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா இப்போ லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.